தெலுங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டம் ஸ்ரீபுரத்தைச் சேர்ந்தவர் ராமுலு. 35 வயதான இவர் பிளம்பர் வேலை செய்து வந்தார். இவரது மனைவி மானசா. இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். சம்பவத்தன்று மானசா குழந்தைகளை அழைத்துக் கொண்டு உறவினர் திருமணத்திற்கு சென்றிருக்கிறார். வீட்டில் ராமுலு மட்டும் தனியாக இருந்துள்ளார். அடுத்த நாள் காலை ஊருக்கு வெளியே இருந்த சாலையில் ராமுலு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக ராமுலுவின் பெற்றோர் நடந்திருப்பது விபத்தில்லை, கொலை என காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மானசா மீது சந்தேகம் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். உடனே போலீசார் மானசாவிடம் விசாரணை நடத்திய போதுதான் ராமுலு மரணத்தில் இருந்த மர்மம் அவிழ்ந்திருக்கிறது. 6 மாதங்களுக்கு முன்பு ராமுலு வீட்டில் நகை திருடு போனது. நகையை திருடியவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க பெட்டமுதுனூருவைச் சேர்ந்த மந்திரவாதி சுரேஷ் என்பவரிடம் கணவன் மனைவி இருவரும் சென்றனர். நகை கிடைத்துவிடும் என சுரேஷ் மாந்திரீக பூஜைகள் செய்து இருவரையும் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் கடைசி வரை நகை கிடைக்கவில்லை. மாறாக மானசாவின் காதலை கண்டுபிடித்திருக்கிறார் சுரேஷ். இருவரும் திருமணத்தை மீறிய உறவில் இருந்திருக்கிறார்கள். அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள். இந்த விஷயம் ராமுலுவுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் கொதித்து போயிருக்கிறார். மனைவியை தட்டி கேட்டிருக்கிறார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. காதலுக்கு தடை போடும் கணவன் உயிரோடு இருக்கவே கூடாது என மானசா முடிவு செய்திருக்கிறார். தனது எண்ணத்தை காதலனிடம் கூற அவரும் அதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதன்படி சுரேஷ் தனது ஊழியரான பாலபீர் மற்றும் மைத்துனர் ஹனுமந்து ஆகியோருக்கு தலா 2.80 லட்சம் ரூபாய் கொடுத்து கொலை செய்ய ஆட்களை தயார் செய்திருக்கிறார். கடந்த 8ஆம் தேதி மானசா உறவினர் வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்ள தாய் வீட்டிற்கு சென்று விடவே கொலை கும்பல் வேலையில் இறங்கியிருக்கிறது. ராமுலுவுக்கு போன் செய்த சுரேஷின் ஆட்கள் அவரை ஊருக்கு வெளியே இருக்கும் பொட்டல் காட்டுக்கு வர வைத்திருக்கிறார்கள். அங்கு மூக்கு முட்ட ராமுலுவுக்கு மது ஊற்றி கொடுத்திருக்கிறார்கள். போதையில் ராமுலு நிலை குலையவே வாயில் பிளாஸ்டிக் டேப்பை சுற்றி மூச்சு திணறடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு உடலில் ஆங்காங்கே காயத்தை ஏற்படுத்திவிட்டு சாலை விபத்தில் இறந்ததைப் போல சித்தரித்திருக்கிறார்கள். ராமுலுவின் உடலில் இருந்த காயங்களும் மானசாவின் நடவடிக்கைகளும் சந்தேகத்தை எழுப்பவே போலீசாரின் விசாரணையில் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகின. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சுரேஷ், மானசா, பாலபீர் மற்றும் ஹனுமந்து ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.